ராதே ராதே ராம் ராம். ராமர் வந்து சேது பந்தனம் பண்ணும்பொழுது ஹனுமனும் அணிலும் கூட கைங்கரியம் பண்ணினாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா. ஹனுமன் வந்து பெரிய பெரிய மலைகளை தூக்கி போய் போடுறாரு, அணில் வந்து குட்டி குட்டி கற்களை எடுத்துகிட்டு போய் போட்டுச்சுன்னு பார்க்குறோம். அணில் வந்து இது மாதிரி கற்களை எடுத்துகிட்டு போகும்போது குறுக்கால நெடுக்கால ஹனுமனுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்ததான். அதனால் அவர் சொல்லி பார்க்குறாரு, ஆனால் அணில் கேட்கல. அது வாழை பிடிச்சி தூக்கி தூரம் எரிஞ்சிட்டாராம். உடனே அணில் அழுதுகிட்டே போய்ட்டு ராமர்கிட்ட போயிட்டு, பிரபு உங்கள் கைங்கரியம் பண்ணுறதுக்கு இவர்களுக்கு தான் தகுதின்னு நீங்கள் ஏதாவது நியமனம் வச்சுருக்கீங்களா அப்படின்னும். இல்லை எந்த ஜீவனுக்கும் ராம கைங்கரியம் பண்ணுறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் பண்ணுற கைங்கரியத்தை அப்போ தடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, யார் தடுக்கிறாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அணில் போயிட்டு ஹனுமனை சொன்னாராம், கூப்பிட்றாரு ராமர் சந்திரமூர்த்தி. உடனே ஹனுமன் வந்து நின்னாராம். உடனே ராமர் கேட்டாராம், அணில் பண்ணுற கைங்கரியத்தை நீ தடுத்தியா? ஆமாம். உடனே அணில் கிட்ட கேட்டாராம், இவருக்கு என்ன தண்டனை நீயே சொல்லு, நான் அந்த தண்டனையை கொடுக்குறேன். வானரர்களுக்கு வந்து வாள் தானே கௌரவமான விஷயம், அதனால் அவருடைய வாளை தூக்கி வச்சு உங்கள் காலால் ஒரு மிதி மிதிக்கணும். உடனே ராமர் வந்து அனுமனுடைய வாளை ஒரு மிதித்து அனுப்பினாராம். இனிமேல் உங்கள் எல்லாருக்கும் தனித்தனி பாதை, அணில் பாதை வேறு, ஹனுமன் பாதை வேறு, யாரும் கிராஸ் பண்ணிக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணிக்கக்கூடாதுன்னு. அனுமன் என்ன பண்ணினாலும் வேணும்னு அணிலுடைய பாதிக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணினாராம். உடனே அணில் சொல்லிச்சான்னா, ராமர் தான் சொன்னார் நீ ஏன் விதியை மீறுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ போய் இன்னொரு மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணு, அப்போ தான் எனக்கு இன்னொரு முறை வந்து ராமருடைய திருவடி ஸ்பரிசம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஹனுமன் சொல்லிடுறாராம். ராதே ராதே.